vision of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theory. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream doper, ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம், நான் ஷோபாசன் பிசி போகிற மோசன் மிஸ்டே ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ மார்க் படம் ஃபைனலி பார்த்துட்டேன். அந்த ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் தட் விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். விஷ் 2026 brings you all the happiness in the world. Stay blessed, stay happy and continue to support. Thank you so much. இவ்வளோ வருஷம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்த வருஷமும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வருஷம் இன்னும் தட்டி தூக்கி வேறு லெவல் போகணும் டீம் ஹஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு விஷஸ் அப்படியே ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் சென்ட் பண்ணிவிட்டு டக்குனு ரிவ்யூக்கு போயிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹியர் வி கோ. கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம ஷைன் டாம் சாக்கோ சார், ஹீஸ் அ பாலிட்டிஷியன். பேசிக்கலி அவங்க அம்மா தான் சிஎம்மாக இருக்காங்க. பட் அவங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடுறதுனால என்ன தான் வந்துட்டு சீனியர்ஸ் எல்லாம் அந்த கட்சியில் இருந்தாலும் இல்லை நான் தான் சிஎம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் ஹங்கரில் இருக்கார். ஸோ அந்த இடத்த அடைஞ்சே தீர்வுன்னு ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் பண்ணிட்டு திரிகிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 18 குழந்தைகள் கடத்தப்படுறாங்க பை சர்டன் வில்லன்ஸ். என்ன காரணம்லாம் சொல்ல ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ ஐம் நாட் டெல்லிங் தட். ஸோ இந்த 18 குழந்தைகள் கடத்தப்பட்ட குழந்தைகளை காப்பாற்ற நம்ம பாட்ஷா, கிச்சா, சுதீபா சார் அண்ட் டீம் கிளம்புறாங்க. இந்த குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றினாங்களா இல்லையா, இவர் சிஎம் ஆனாரா இல்லையா, இது ரெண்டும் வெவ்வேறு கதமாக இருக்கே, இது எப்படி ரிலேட்டட் அப்படிங்கிற எக்ஸெட்ரா இருக்கு இல்லையா, அந்த கனெக்ட் எல்லாமே வந்துட்டு மீதி கதை. அதை நான் சொல்ல விரும்பல, ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ அப்படியே தூக்கி ஓரமிச்சலாம். திஸ் இஸ் பேசிக்லி த கதைக்களம் ஆஃப் மார்க். ரைட். இப்போ வந்துட்டு படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பனாக சொல்லணும்னா இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணுற ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி தான். பை விச் வாட் ஐ மீன் டு சேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வல்லே வந்துட்டு கிளைமேக்ஸில் என்ன நடக்குங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் கெஸ் பண்ணுற கிளைமேக்ஸ் தான் நடக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான். பட் நெவர்தெலெஸ் இந்த மாதிரி ஒரு கதைக்களம் சூஸ் பண்ணும்போது த பிக்கஸ்ட் சேலஞ்சஸ் நடுவில் இருந்து நீங்கள் எப்படி பேக் பண்ணுறீங்க, எப்படி பீப்புளை ஹுக் ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த வகையில் உண்மையில் வந்துட்டு பாராட்டக்கூடிய ஸ்க்ரீன் பிளேங்க. எனக்கு டெஃபினட்டாக எங்கேஜிங்காக இருந்துச்சு, கிரிப்பிங்காக போச்சு. சில ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஆகட்டும், ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ட்விஸ்ட்ஸ் ஆகட்டும், அப்புறம் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண விதமாக நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், இது வேறு மாதிரி போகுது எப்படி இது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த கனெக்ட் பண்ண விதம்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அது வந்து உண்மையிலே வந்துட்டு ஓவராலாக படமாக பார்க்கும்போது டெஃபினெட்லி வெரி எங்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே. ஸோ எனக்கு ஸ்க்ரீன் பிளே வைஸ் ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நான் படத்தில் பார்க்குறது. ரெண்டாவது, ஆப்வியஸ்லி பாட்ஷாஸ் ஆக்டிங் இஸ் கில்ட் இட் அஸ் மார்க். ஹீஸ் லைக் கொப்ப மௌன அப்படிங்கிற அவர் வாயில் அந்த கொப்ப மௌனே சொல்கிறதுலாம் செமையாக இருக்குது. ஒரு மாதிரி ஹீஸ் கேரிட் இஸ் ஆரா ரியலி வெல். மனுஷன் செம்மையாக பண்ணிட்டாப்புல. எனக்கு இன்னொரு விஷயம் பாட்ஷா கிட்ட என்ன பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு சூப்பர் ஹீரோ டைப்ஸில் ஒரு ஸ்ட்ராங் அன்பீட்டபிள் அப்படிங்கிற மாதிரி லிட்டலாக ஒரு மனுஷன் அப்படி கழுத்தோடு அப்படி தூக்கி அவர் கையில் இருக்கிற பாட்டிலேருந்து சரக்கு குடிப்பார். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இன்னெவிட்டபிள், ஒரு பயங்கரமாக அன்டிஃபீட்டபிள் பர்சன் மாதிரி இருந்தாலும் கடைசியில் போக போக வந்துட்டு கொஞ்சம் வல்னரபிலிட்டியும் காட்டியிருக்காங்க. அந்த மெயின் வில்லன்ட்ட வந்துட்டு நிறைய அடி வாங்கதாகட்டும், அண்ட் அது போக ஒரு ரெஸ்கியூ மிஷன் மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம தண்ணியில் ஸ்விம் பண்ணிட்டு போகிறதுலேருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் எக்ஸாஸ்ட் ஆகி அப்படியே எப்பா அப்படின்னு நிற்கிறதாகட்டும் சொல்லிட்டு. ஸோ இஸ் நாட் லைக் அ சூப்பர் ஹீரோ டைப்ஸ். ஹீஸ் அ ஹீரோ டெஃபினெட்லி வித் ஹிஸ் பிக் பாசிட்டிவ்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் ஹீஸ் வல்னரபிள் அஸ் வெல் அப்படிங்கிறதும் காட்டினது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ பாட்ஷா ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஹேண்டட்லி கேரிஸ் த ஃபிலிம் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லணும். பட் அதை தாண்டி பத்ரா கேரக்டர் ஆகட்டும், ருத்ரா கேரக்டர் நம்ம நவீன் சந்திரா அவர்கள் பண்ணியிருக்காங்க. விக்ராந்த் பிரதர் அஸ் நம்ம ருத்ரா கேரக்டர், ஷைன் டாம் சாக்கோ சார் அஸ் ஆதிகேஷவா, அண்ட் யோகி பாபு அண்ணன் பண்ணியிருக்காரு சாலமன் கேரக்டர், குரு சோமசுந்தரம் சார் அஸ் ஸ்டீஃபன் ராஜ், ஸோ நிஷ்விகா மேம் ஒரு பர்ஃபார்மன்ஸு, நிறைய பேர் எக்ஸெட்ரா எவ்ரிபடி ஹவ் டன் தியர் பார்ட் வெரி வெல். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியாலும். பட் பாட்ஷா தான் அங்கே அப்படி தனியாக நிற்கிறாப்புல. ஸோ அந்த வரிசையில் வந்து பாட்ஷா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எவ்ரிபடிஸ் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் டெஃபினெட்லி வெரி அப்ரிஷியபிள் சொல்லியாலும். அது ஒன்று. ரெண்டாவது பாசிட்டிவாக பார்க்குறேன். மூணாவது மியூசிக். டெஃபினெட்லி மியூசிக் வாஸ் கில்லர். எனக்கு சாங்ஸ் வந்து இந்த இது அந்த தாதா யார் கொத்தா அந்த பாட்டு கேட்டிருக்கேன், அது ஒரு கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மஸ்ட் மலைக்கா கேட்டிருக்கேன். ரெண்டு தான் கேட்டிருக்கேன், மற்ற எதுவும் நான் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஐ ரியாக்டட் டு இட். பட் ஒரு இமோஷனல் சாங் மாதிரிலாம் வந்துச்சு. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அதுவும் தமிழ் வெர்ஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு கேட்கறதுக்கு. விச் வாஸ் நாட் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் எவ்ரி சிங்கிள் டைம். பேசிக்கலி வந்துட்டு ஒரிஜினல் லாங்குவேஜில் வந்து வேறு வெர்ஷன் மாற்றும் போது சில டைம்ஸ் வந்து சாங்ஸ் சொதப்பக்கூடும். பட் இதில் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சாங்ஸ் வைஸும் சரி, பிஜிஎம்ஸ் வைஸும் சரி, அஜ்னீஷ் லோக்நாத் சார் ஸ்கில்டட். ஸோ டெஃபினெட்லி மியூசிக் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக படத்துக்கு பார்க்குறேன். நாலாவது சினிமாட்டோகிராஃபி வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். விளாண்டுருக்காங்க கேமராவில், எஸ்பெஷலி மோக்கபாட்ஸ். அதுவும் எஸ்பெஷலி அந்த சாங் சீக்வன்சஸில் மோக்கபாட் யூஸ் பண்ண விதமாகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன், நடு ரோட்டில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்கும், ஒரு ப்ளூ கலர் லைட்டிங் மாதிரி கொடுத்து பாட்ஷா அப்படியே அந்த ஒரு வண்டிக்கிட்ட வந்து நடந்து போகிறது, அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் அடிச்சு துவம்சம் பண்ணுறதுலாம் இட் வாஸ் பிரில்லியன்ட். நிறைய இடங்கள் ஓவராலாகவே சினிமாட்டோகிராஃபி வாஸ் எக்ஸலண்ட்.
பட் அதை தாண்டி வந்துட்டு ஒரு சில ஹைலைட்டட் பொசிஷன்ஸ் நான் சொன்னேன், லவ்ட் இட்னு சொல்லி ஆகணும். சினிமாட்டோகிராஃபி மிகப்பெரிய ப்ளஸ் அண்ட் கட்ஸ் டூ அது எஸ்பெஷலி ஆக்ஷன் சீக்வன்ஸில் பயங்கர கன்வின்சிங்காக இருந்துச்சு. நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருந்துச்சு விச் மைட் நாட் பி என்ன சொல்கிறது, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் மேபி ஏன் இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி தோணலாம். பட் ஐ வாஸ் ஓகே வித் தட், ஐ டென்ட் ஹேவ் அ ப்ராப்ளம் வித் தட். ஸோ பேசிக்கலி ஆக்ஷன் சீக்வன்ஸில் கட்ஸ் ஆகட்டும், பட் அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு அதை கட் பண்ண விதமாகட்டும் எனக்கு பர்சனலாக கிரிப்பிங்காக நல்லாவே இருந்துச்சு. ஸோ எடிட்டிங்கும் மிகப்பெரிய பாசிட்டிவாகவே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் ஆக்ஷன் வெரி வெல் choreographed as well. சில விஷயங்கள் brutal but nevertheless அது கொஞ்சம் கமர்ஷியலாகவும் இருக்குது, ப்ரூட்டலாகவும் இருக்குது. பட் இந்த படத்தை நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு ஒரு கமர்ஷியல் டைப்ஸ் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இஃப் நாட் ஐம் டெலிங் யூ நோ இட்ஸ் அ கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ அந்த வகையில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லியாலும் சில விஷயங்கள் ப்ரூட்டலாகவும் இருந்துச்சுன்னு சொல்லியாலும். ஸோ எஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆல்சோ வெல் choreographed. இதெல்லாம் வந்து படத்தோட பாசிட்டிவ்ஸாக பார்க்குறேன். டிட் ஐ மிஸ் எனிதிங் எல்ஸ்? I don't think I did. Okay, that's pretty much it. Obviously, directed by நம்ம Vivek Karthikeya sir. Written and directed after Max, he's doing Mark. So, இது வந்து டெஃபினட்டாக மேக்ஸ் எனக்கு அது வேறு லெவலில் ஹிட் ஆச்சு, அது வேறு கதை. பட் அகைன் இது வந்துட்டு ஒரு டெஃபினெட்லி எங்கேஜிங்கான ஒரு ஆக்ஷன் த்ரில்லராகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் படத்தோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் வாட் குட் ஹேவ் பீன் பெட்டர் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு திஸ் மைட் ஹேவ் மைல்ட் ஸ்பாய்லர்ஸ். படம் ஆல்ரெடி 1 வீக் முன்னாடி வந்துச்சு. ஸோ அந்த வகையில் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்கள் கடத்தப்படும் போது அந்த ஃபேமிலியோட ரியாக்ஷன்ஸு அந்த எல்லாம் அந்த என்டையர் சினாரியோ வில் பி ஸோ டென்ஸ்ட், அவ்வளோ இமோஷ்னலாக அவ்வளோ அவுட் பர்ஸ்டாக அப்படியே அன்கண்ட்ரோலபிளாக இருக்கும். பட் போஸ்ட் தியர் ரெஸ்கியூ அந்த ரிசீவ் பண்ணுறது வந்துட்டு வாஸ் லைக் வெரி நார்மல். வந்துட்டியாமா அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடி முடிச்சிட்டாங்க. வாஸ் லைக் வாட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சி the situation was so tensed and the rescue was not easy. I mean, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லும் போது மேக்கிங் வைஸில் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் ஒரு தண்ணி சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஆடிங் டு தட் குட்டீஸ் சொல்ல மறந்துட்டேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எவ்ரிபடி ரொம்ப அழகாக நடிச்சிருந்தீங்க. டச் வுட்டு ரொம்ப அழகாக நடிச்சிருந்தீங்க எல்லாருமே. அப்படி திருஷ்டி சுட்டி போட சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ இன்டென்ஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரெஸ்கியூ நடந்ததுக்கப்புறம் வந்து அதை வந்து ரிசீவ் பண்ணும்போது வந்துட்டு இட் வாஸ் லைக் வெரி நார்மல். ஸோ அந்த core impact and the core emotion after the baby is back, the parents ஓட இமோஷன்ஸோ யாரோட இமோஷன்ஸோ பெருசாக காட்டப்படலை. அது காட்டியிருந்தால் மேபி இந்த கிளைமேக்ஸ் இன்னும் ஹார்டாக ஹிட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மேபி அதில் ஒரு ஸ்லோ மோஷன் சாங் ஒரு மெலடி ஒரு சேட் சாங் மாதிரி வரும். அந்த சாங்கை பேக்ரவுண்டில் போட்டுவிட்டு கூட அந்த பேரண்ட்ஸோட ரா இமோஷன்ஸ் மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. அதை மிஸ் அவுட் பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. அண்ட் தட் இஸ் ப்ராப்ளி ஒன் பிக் லெட் டவுன் ஃபார் மீ. அது வந்து இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஒன்று. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி maybe to certain people you might feel there's loads of action நிறைய இருக்க மாதிரி தோணலாம். பட் எனக்கு அது தோணலை. ஸோ இட்ஸ் 50-50 திங். அதனால் அதை சும்மா வாய்ஸ் அவுட் பண்ணி சொல்கிறேன். மூணாவது நான் முன்னாடி சொல்லிட்டேன், ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர். ஸோ யூ நோ வாட் இஸ் கோனா ஹேப்பன் இன்டர்வல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த படம் அப்படி தான் கொண்டு போய் முடியும். ஸோ மேபி தட் மைட் பி லெட் டவுன் டு சம் பீப்பிள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் நெவர்தெலஸ் ஓவராலாக படம் பார்க்கும்போது இட்ஸ் டெஃபினெட்லி அ கமர்ஷியல் எங்கேஜிங் ஆக்ஷன் த்ரில்லர். உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து போரெல்லாம் அடிக்காதுங்க, நல்லா போகும்னு சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரானரியான மேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மார்க் மைட் பி ஒன் ஸ்டெப் கம்மி அதோட. பிகாஸ் மேக்ஸ் வாஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் பீஸ் ஆல் டுகெதர். பட் மார்க் டெஃபினெட்லி வாஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு எங்கேஜிங் ஆக்ஷன் த்ரில்லர். யூல் ஹேவ் யர் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், யூல் ஹேவ் யர் மாஸ் எலிமெண்ட்ஸ், யூல் ஹேவ் யர் பஞ்ச் டயலாக்ஸ், யூல் ஹேவ் சூப்பர் ஆக்ஷன் சீக்வன்சஸ் அட் த சேம் டைம் இமோஷன்ஸ் எல்லாமே கலந்துருக்கும். நோ ஹீரோயின்ஸ் ஸோ நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படி சொல்லிக்கிறேன். இட் வாஸ் அ கிரேட் வாட்ச். நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஒரு நியூ இயர் அன்னைக்கு போய் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். திஸ் இஸ் பிரிட்டி மச் மை ரிவ்யூ ஆன் மார்க். உங்கள் தாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வீடியோ வச்சுக்க பார்த்து நன்றி. கூட சீக்கிரம் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.